இவனை பேசணும்னு பேசிட்டு இருக்கான். அதாவது எப்படி அவங்க பேசுறான், முத்துக்குமரன் இது பண்ணியிருக்கணும், பண்ணியிருந்து ரிஸ்க் எடுத்திருக்கணும். ஏன்னா எங்க இந்த வாரம் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்ல, அடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணியான்னு பேசுற மாதிரி தான் எனக்கு. ஸோ நம்ம ஸ்பேஸ்ல நம்ம வந்து ஒரு முத்துக்குமரன் ஆர்மின்னு இருக்கனால நம்ம யாரு கூடயும் பாண்டிங்லாம் போட வேணாம். தீபக்கா இருந்தாலும் சரி, ஜாக்லினா இருந்தாலும் சரி, நம்ம அவங்க அடிக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. அவங்க ஏதாவது தப்பு பண்ணா அடிக்கலாம். வாண்டடா நம்ம ஒருத்தவங்களை ஹேட் காட்டணும் அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம இருக்கிறது டாப் பொசிஷன். நம்ம யாரும் பேசலாம். இல்ல நம்ம பிரச்சனை, நம்ம யாரை திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கோம், நெகட்டிவ் பியர்ஸ் மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம இவங்களும் அடிக்கவே இல்லை. நம்மளுடைய போர்லாம் யார் கூட இருக்குன்னா முழுக்க முழுக்க முத்துவை டவுன் கிரேட் பண்ணி டிகிரேட் பண்ணக்கூடிய நெகட்டிவ் பியர்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் நம்ம உண்மையிலேயே வந்து கண்டஸ்டன்ஸ் யாருமே வந்து முத்துக்கு ஈக்குவலா இல்லை. அதனால அவங்களுடைய பாயிண்ட் கருத்துக்கள் முத்துக்கு ஸ்ட்ராங்கா அங்க இணையா கருத்து வைக்கக்கூடிய ஆட்கள் அந்த வீட்டுக்குள்ள யாரு இருக்கா? என்னோட பார்வை ஒருத்தருமே கிடையாது. அப்போ நம்ம இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா இங்க வந்து நெகட்டிவ் பியர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதை விமர்சனம் பண்ணியும் அதை யார் தூண்டி விடுறாங்களோ அவங்கள மாதிரி நாட்கள் விமர்சனம் பண்றதுதான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அதை தாண்டி முத்துடைய பாசிட்டிவிட்டி பத்தி தான் அதிகமா நம்ம ஸ்பேஸ்ல இப்போ வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்பப்போ நேரம் கிடைக்கும் போதுதான் அப்பப்போ நேரம் கிடைக்கும் போது நம்ம வன்மத்தை கொஞ்சம் கொட்டிடுறோம். ஏன் அப்படின்னா மனசுக்குள்ள தேக்கி வச்சுட்டு இருந்தா அது நம்மளுடைய மன உளைச்சலுக்கு உள்ளாயிடும். அப்படின்னும் போது கொஞ்சம் நேரம் கிடைக்கும் போது அந்த வன்மத்தை இறக்கி வச்சுட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம பாசிட்டிவிட்டி ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அப்பப்போ கொஞ்சம் நெகட்டிவிட்டி உள்ள போறோம். அது இப்போ உள்ள போகிற நெகட்டிவிட்டியை எடுத்து நம்ம வெளியே கக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் அதிகமா பாசிட்டிவிட்டியை உள்ள எடுத்துக்கலாம். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இல்ல ப்ரோ, அதுக்கு மேல நம்ம எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம இப்போ பொசிஷன் நமக்கு என்னன்னு தெரியும். இன்னும் கொஞ்ச நாள ரிசல்ட் வரப்போகுது. ரிசல்ட் இப்பயே நமக்கு என்னன்னு தெரியும். ஸோ இது நமக்கு மட்டும் இல்லை, ஆப்போசிட்ல இருக்கவங்களும் தெரியும். அதனாலதான் ஸ்பேஸ் போட்டு எதுவுமே இந்த வாரம் அவன் அடிக்கிற மாதிரி பண்ணலையே, என்ன பண்றேன்னு கதறிட்டு இருக்கானு. இப்படிதான் நான் பாக்குறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல நினைச்சேன். சொல்லுங்க. சௌந்தர்யா வந்து இந்த வீக் நீங்க வன்மோன்னு நான் பாக்குறீங்க, நான் வந்து பயோன்னு பாக்குறேன். ரீசன் ஒன்றும் இல்லை, அவங்க ஒன்று ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஒரு கொஞ்சம் வாரத்துக்கு முன்னாடியே, நம்ம வின்னர் ஆயிடுவோம். ஏன்னா அவங்களுக்கு வர கிளாப்ஸ் அது அப்படிதான் அவங்களுக்கு இருந்திருக்கும். அது நான் தப்பு சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் வந்துச்சு. அவங்களுக்கு ரோஸ்ட் கொடுக்குறப்பயே அவங்களுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. ஃபேன்ஸ்னு விஜேஸே பேசினாரு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒன்று செட் ஆயிடுச்சு. இந்த வீக்கு அவங்களுக்கு ஒரு தடவை கிளியராகவே தெரிஞ்சிச்சு, முத்து தான் வின்னர் போல, முத்துக்கு அதிக ஃபேன்ஸ் இருக்காங்க போல. ஏன்னா இருக்கிற எல்லா ஹவுஸ்மேட்ஸும் அவரை யாரையுமே அடிக்க மாட்டேங்கிறாங்க. டச் பண்ணா வெளியே அவங்களுக்கு பிரச்சனை ஆகும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அந்த பயத்தை எப்படி காட்டுறதுன்னு தெரியாம நைட்டு பூரா முத்து முத்துன்னு புலம்புறது. அதுக்கப்புறம் இப்போ அவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன்னா, அவங்களோட பொசிஷன் தீபக் ஜாக்லினுக்கு கீழே போயிடக்கூடாதுன்ற ஒரு இதுல இருக்காங்க. ஏன்னா நான் நல்லா பாக்குறேன், ஜாக்லின் கிட்ட வேணும்னே ஒரு சண்டையை கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அதே தான் தீபக் கிட்ட ஒன்று ட்ரை பண்றாங்க. நான் நல்லா ஞாபகம் இருக்கு, பேட்மேன் சார் ஃபர்ஸ்ட் வந்த அன்னைக்குல இருந்து ஒரு தீபக் வந்து ஒரு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா தீபக் வந்து சேஃப் பிளே ஆடுறாருன்னு பவித்ரா கிட்ட பேசினதா இருக்கட்டும், இன்னைக்கு அந்த பேட்மேன் கூட உட்காந்து ஜாக்லின் அந்த பிரச்சனை போறப்பையும் தீபக் ஒரு வம்பிழுப்பாங்க. தீபக் நம்ம கூட வந்து சண்டை போடட்டும். அவங்க எனக்கு தெரிஞ்சு தீபக் கூட ஒரு ஃபைட் வர்றதுக்கு நெக்ஸ்ட் வீக் சான்சஸ் அதிகமாவே இருக்கு. அவங்க இப்ப அந்த ஒரு கேம் பிளேயை நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்க. எம்கே அட்டாக் பண்றதை தாண்டி. ஏன்னா அவங்க அட்டாக் பண்ணவும் முடியல. அதையும் ஒன்று ட்ரை பண்ணாங்க இந்த வீக்கு. நீ ஏன் வெளியில அப்படி சொன்ன பெட்டியை பத்தி அப்படின்னு. அதுலயும் அவங்க ஜெயிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, சரி இவனை விட்டுருவோம், அடுத்த 2 பொசிஷனுக்கு கீழே போயிடக்கூடாதுன்னு ட்ரை பண்ற மாதிரி நான் பாக்குறேன். அது வன்மமா தெரியல, பயம்னு எனக்கு தோணுது. ஸ்லிப் ஆகுறாங்க. ரமேஷ் சார் பேசுங்க சார். இல்ல பிபி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்கல்ல, அப்புறம் ரமேஷ் அவர் போயிடலாம். நானும் தான் சார் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தேன், என்ன யாரும் கவனிக்க மாட்டீங்க. அப்படியா? சொல்லுங்க ஹோஸ்ட். பஸ் கிடைச்சிச்சா ஹோஸ்ட்? இல்ல சொல்லாம அவர் மட்டும் அதுக்கடுத்து நீங்க பேசும்போது கடைசியா நீங்க பேச முடிச்சோன்னே எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு, ஒரு 10-15 பேர் வாய்ப்பு தரலாம். ஒரு பாயிண்ட் பேச போது எனக்கு ஒரு ரெண்டு இடம் மட்டும் காலி பண்ணி தந்தீங்களா போதும். நான் பேசலாமா? இப்படி யாராவது பேச போறாங்களா? பேசுங்க. நீங்க பேசின பிறகு பிபி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருந்தாங்க, அடுத்து பிபி பேசணும். ஓகே சி சில பேர் வந்து அதாவது கண்ணுக்கே அட்ரஸே தெரியாத போடுற ஆளுங்க ட்வீட்டுக்கெல்லாம் நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அதை நம்மள டைவர்ட் பண்றாங்க. ஐ திங்க் பிரசன்னா செட் இட் ரைட்லி ஐ கெஸ். ஸோ இதெல்லாம் இது நம்ம எப்போ ரெஸ்பாண்ட் பண்ணலாம்னா, ஒரு டே 3 ஒரு வாரத்துலேருந்து ஆரம்பிக்குதுன்னா அந்த ட்வீட்டுக்கு பதில் எழுதி கொடுக்கலாம். இது டே 1 முத்துக்குமரன் இஸ் டூயிங் எ பிரிட்டி குட் ஜாப். இந்த ட்வீட் எல்லாம் திசை திருப்பி நம்மளை பேச வைக்கிறது தான் ஒன்று காரணம். ஸோ ட்வீட்ஸுக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜுக்கு பதிலடிலாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது.
ஏன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அவங்கள நம்ம ஏற்றி விடுற மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ நவ் ஐ திங்க் ஸோ யாரோ சொன்னாங்க மாதிரி now we'll talk only about Muthukumaran, what he is doing, how he is going to come. அந்த செலிப்ரேஷன் மோட்ல தான் இருக்கணுங்கிறத நான் ஆசைப்படுறேன். இது 100% இந்த வம்புக்கு இருக்கிற ட்வீட். இது உங்களுக்கு புரிஞ்சுக்கோங்க தயவு சேர்ந்து. அதுவும் வந்து அட்ரஸ் தெரியாத ஆளுங்க போடுற ட்வீட்டுக்கு நம்ம ஒரு டாப் ரிவ்யூஸ் இருப்பாங்க. அவங்க வரும்போது இங்க அவங்களுக்கு நம்ம இது மாதிரி டிஃபெண்ட் பண்ணி பொலைட்டா பேசும்போது ஏற்றுக்கூடாது. சில பேர் பர்பஸாக பண்ணுறாங்கல்ல ட்வீட்டு, அந்த ட்வீட்டுக்கு வந்து நம்ம மாறடிக்கணும் அவசியமே கிடையாது. எஸ்பெஷலி இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஜே ஆர் விஜய் ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர், ப்ளீஸ் இட்ஸ் ஹம்பிள் ரிக்வெஸ்ட், ஸ்டாப் கிவிங் இம்பார்ட்டன்ஸ் டு த ட்வீட்ஸ் யார், நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். இது டைவர்ஷனுக்கு உங்களுக்கு புரியலையா? ஏன் மல்ல கட்டுறீங்க? வேண்டாம். இப்போ வின்னிங் மெட்டீரியல் தெரிஞ்சு போச்சு. 1000 ட்வீட் போடுவாங்க. ஓகே, என்ன இப்போதான் ஜாக் ஸ்பேஸ்ல வந்தேன், நான் பார்த்தேன். நான் சில ட்வீட்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். தேவையே இல்லை. ஒரு ஆள் கொடுக்குற ட்வீட்னால முத்துவோட கவுண்ட் மாற போறது இல்லையா? வெளியே ஆளுக்கு கொடுக்குறனால ஜஸ்ட் சிங்கிள் மேன் ட்வீட்டுக்காக மாற போதான்? நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். ஜஸ்ட் இக்னோர். இது டைவர்ஷன் நம்ம எப்படி. அதே மாதிரி சில ஸ்பீக்கர்ஸ் இங்க வரும்போது வேற ஃபேண்டம் பேஸ் பண்ணி வரும்போது வாங்கன்னு எல்லாரையும் கூப்பிடுறாங்க, தட்ஸ் ஃபைன். வரும்போது அவங்க வந்து நெகட்டிவா ஸ்ப்ரெட் பண்ணி வரும்போது அது இன்ஃப்ளூயன்ஸ் திருப்பி ஆகும். நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். நெகட்டிவ் எப்படி ஒருத்தவங்களும் வந்து இப்ப நம்ம செல்ஃபிஷா தான் இருக்கணும். வந்தாரை வாழ வைக்கும் சென்னை மாதிரி இருக்கிறவெல்லாம் வாழ வச்ச மிச்ச ஃபேண்டம் எல்லாம் நம்ம வாழ வச்சுட்டு இருக்க முடியாது. வெரி சிம்பிள். ஓகே, இப்போ இது டூ ஆர் டை அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ல முத்து தான் வரப்போறான், அது வேற விஷயம். ஓகே, எல்லா ஸ்பேஸ்லயும் பேச விடுறாங்களா? பாத்தீங்கல்ல, பேச விடுறாங்களா? கிளீனா சொல்லிடுறாங்க, திஸ் இஸ் தட் ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ்ல அந்த அந்த நபருக்கும் இன்னொரு நபருக்கும் உண்டான ஆர்குமெண்ட்டை இங்க எடுத்துட்டு வராங்க, கிளீனா சொல்லிடுறாங்க. தென் வை வி வுட் என்கரேஜ்? அவ்வளவு தாராள பிரபு நான் ஒத்துக்க மாட்டேன். அவ்வளவு தாராள பிரபுவா இருக்கணும் அவசியம் கிடையாது. ஓகே, இட்ஸ் ஹை டைம் வி டாக் ஒன்லி அபவுட் முத்துக்குமரன். ஓகே, அதனால சிங்கிள் ட்வீட் போடுறதுக்குலாம் நீங்க பெருசெல்லாம் மனசெல்லாம் பாதிச்சு அது ஒரு வாக்குவாதம் வைக்க வேணாம்னு சொல்ல. ஐ டோன்ட் ஹவ் ரைட்ஸ் டு சே டூ திஸ் டூ தட்னு சொல்றதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. பண்ணுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதீங்க சொல்றேன். ஜஸ்ட் இக்னோர் இட். இக்னோர், டெலீட், புட் இட் இன் த ட்ராஷ். டோன்ட் ஈவன் ரெஸ்டோர் இட். ஓகே, தேங்க்யூ. Okay, Ramesh sir, I will continue because we are spreading positivity for daily. Basically, this week we are continue spreading positive. அவர் மட்டும் இல்ல, மொத்த பேரும் அவர் ஒரு ஆளுக்கு தர பதிலடி தான் மொத்த பேருக்கு போய் சேரணும். ஏன்னா முத்துக்குமாரனை பத்தி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் ஒரு உழைப்பும் போடலையா, இன்னைக்கு ஒருத்தர் வந்து பேசி போறாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இல்ல, கிட்டத்தட்ட 500-600, அதான் மொத்த ஸ்பேஸ் ஒரு விஜய் பதிலெல்லாம் கூட இல்லைன்னு சொல்றல. ஒரு ஆளு உழைப்பு போலன்னு இருக்கிற ஊர்ல இருக்க மக்கள் இழிச்சவன் என்ன உலகத்துக்கு தெரியும் அவன் என்ன உழைப்பு போட்டிருக்கான்னு. அதுக்கு சொல்ல வர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேணான்னு. ஓகே, ஒரு கும்பலா வந்து அடிக்கும் போது பதில் பண்ண, சிங்கிள் ஆளுக்கெல்லாம் வந்து என்ன கேட்டா ரெஸ்பாண்டே பண்ணணும் மேண்டேட்டரி இல்ல தம்பி. ஏன்னா ஒரு ஆள் இவன் உழைக்கலன்னு சொல்றதுனால ஒரு ஆள் வந்து என்ன ரவி இவங்கனாலதான் வந்தானே, ஏன் ஊருக்கு தெரியாத? ஊருக்கு தெரியாதா? பெரிய விஷயம் கிடையாது. ஊருக்கு தெரியாதா என்ன யாரு சார்ந்து யாருக்கு வரான்னு? இது எதுக்கே எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து பெரிய ஆளாக்கணும்? விட்டு தொலைங்க. நாட் அட் ஆல் ரெக்வயர்ட். விஜய், நீ கொடுக்கணும் சொல்ற, ஒரு தடவை கொடுக்கறது பெட்டர், கரெக்ட் தான். ஒரே தடவை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அதை பத்தி பேசாது, அவ்வளவுதான். ஏன்னா நம்மளும் மனிதர்கள் தானே, நம்மளுக்கும் திருப்படி கொடுத்தாதானே மனது சாந்தி அடையும். அதனால கொடுத்துரு, தப்பு கிடையாது. கொடு. ஜே கலக்கிட்டான். நான் பார்த்தேன், ஜே கலக்கிட்டான். சோ ஹாப்பி, குடோஸ் ஃபார் தட் கை. ஜே ஆஸ் யூஷுவல் சட்டில் டோன்ல என்ன இந்த குறுக்க இந்த சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, ப்ரீச் பண்ணுவாங்க ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதை நல்லா அடிச்சான். என்ன குறுக்கா நடுவில் பேச வரும்போது ஆமா இன்னொருத்தர் பேசும்போது ஜே குவாய்ட்டா தானே இருந்தான். நொஸ்குன்னு பேசுறது, ஆனா மிச்சம் பேச வரும்போது அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிறது. ஓகே, when you preach something bloody you should follow in the life. அதுதான் என்னோட இது. ஜே பியூட்டிஃபுல்லா பேசினான். சோ ஹாப்பி, குடோஸ் ஜே, EMK எல்லாருமே வந்து பார்த்தேன், கலக்கிட்டேங்க. சூப்பர். ஹாப்பி ஃபார் யூ கைஸ். நன்றி ரமேஷ். ஓகே சார், தேங்க்யூ சார். சார் அப்படியே நெக்ஸ்ட் யாரா பாயிண்ட் பேசி அப்படியே கீழ இறக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் பிபி ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தாங்க, அப்ப ஹேண்ட் டவுன் பண்ணிட்டாங்க. பிபி நீங்க பேசுங்க, அடுத்தது மஞ்சுளா கிட்ட போயிடலாம். இல்ல அவங்க பேசட்டும். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் வந்து
ரெமோ பேசுங்க. மஞ்சுளா சில்லா ரெமோ இல்லையா? பேசட்டும். ஓகே. ரெமோ பேசிட்டே மஞ்சுளாட்ட போயிடலாம். பேசுங்க ரெமோ. ஏம்கே நெக்ஸ்ட் ஆர்டர் என்ன? ஆர்டர் யாரு? கோஸ்ட் மஞ்சுளான்னு ஐயா என்னையா சாப்பாடு மஞ்சுளா ஆடுற மாதிரி ரெஸ்பான்ஸ் இருங்க, எல்லாம் நானே கீழே பேசிட்டு ஓடிடுறேன். யாரு? நான் தான். அருள் ப்ரோ பேசுங்க. பேசுங்க ப்ரோ. இது ஓகே. இன்னைக்கு ஃபுல்லா என்னன்னா எனக்கு ரொம்ப ஹாப்பியான ஒரு நாளா அமைஞ்சிச்சு. ஐ மீன் பிஎல்ல பார்க்கும்போது அது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். அது ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் முத்துக்குமரனுக்கு புல்லட்டு. ஸோ நம்மளுக்கான பாசிட்டிவ் வே அப்படிங்கிறது ஆரம்பிச்சாச்சு. ஸோ ஆல்ரெடி ரமேஷ் ப்ரோ ஓகே எல்லாமே அவர் என்ன நான் தமிழில் கொஞ்சம் சொல்லுவேன், அவர் கொஞ்சம் இங்கிலீஷ் கலந்து மாசாக சொல்லிட்டாரு. அதனால் முக்கால்வாசி அவர் சொல்லிட்டாரு நான் பேச வேண்டிய எல்லாமே. நான் அடிஷனலாக சொல்ல போனால் இருக்கிறது இன்னும் 7 நாட்கள் ஓகேவா. அந்த சண்டே விட்டுருங்க. அடுத்து வந்து 7 நாட்கள் கூட கிடையாது, 5 நாள் தான் ஓகேவா. நெக்ஸ்ட் மண்டே தான் நம்மளுக்கு இனிமேல் வேலை. அதனால் என்னென்னா முடிஞ்ச அளவுக்கு இந்த அன்அஃபிஷியல் ஓட்டு நேற்று சொன்ன மாதிரி தான், அது வந்து ஒரு மேனிப்புலேட்டிவ் ஒரு மைண்டை வந்து மாற்றி விட்றதான். இன்னும் அதை பார்த்துட்டு அதுலேருந்து இன்னும் கொஞ்சம் ஹாட் ஸ்டார்லையும் எல்லாத்துலேயும் ஓட்டு போடுவாங்க. அதனால் அதையும் இதையும் சேர்ந்து முடிஞ்ச அளவுக்கு இந்த நம்பர் இப்போது நான் கூட ஒன்று பண்ணி விட்டேன். அது வந்து விஷ்ணுவோட நம்பர்னு சொல்லிட்டு போட்டு விட்டேன். அது எப்படியும் ஒரு 10 பேராச்சும் அடித்து பார்த்துருப்பாங்க ஓகேவா. ஆனால் அது முத்துக்குமாரோட மிஸ்டு கால் ஓட்டு நம்பர். அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று அது நமக்கு யூஸ்ஃபுல்லாக ஆகிற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு ட்வீட்ஸ்லையும் சரி, இன்ஃப்ளூயன்ஸ் எப்படி பண்ண முடியுமோ அப்படி யூடியூப்லேயும் சரி, இன்ஸ்டாலையும் சரி, ட்விட்டர்லையும் சரி அந்த மிஸ்டு கால் நம்பர் அது. ஏன்னா ஹாட் ஸ்டாரில் தான் மேக்ஸிமம் ஓட்டு போடுவாங்க. இந்த மிஸ்டு கால் நிறைய பேர் அதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா நம்பரும் நிறைய பேர் அது பெருசாக எடுத்து சேவ் பண்ணி பண்ண மாட்டாங்க. ஸோ மேக்ஸிமம் ஸ்பேஸ் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் மேலே ஏற்றி விட்ருங்க. நெக்ஸ்ட் வீக் ஏற்றி விட்டு அது மாதிரியே யாராச்சும் இப்போ கேட்டிங்கன்னா அதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. முத்துக்குமரன் மிஸ்டு கால் நம்பர் சேவ் பண்ணிங்க, இல்லை முத்துக்குமரன் நம்பர்னே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக அது கால் போயிடும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரே நாளில் 2 ஓட்டு ஓகேவா. அது வந்து நிறைய பேர் வந்து எனக்கு தெரிஞ்சு ஹாட் ஸ்டாரில் மட்டும் போட்டிருப்பீங்க, மிஸ்டு கால் கொடுத்துருக்க மாட்டீங்க. இந்த வாரம் அதை மறக்காமல் அதை அலாரம் வச்சு கூட நீங்கள் பண்ணிக்கோங்க ஓகேவா. இன்னும் தப்பே கிடையாது. என்ன இதுக்கெல்லாம் அலாரம் வைக்கணுமா அப்படிலாம் யோசிக்காதீங்க ஓகே. இந்த வாரம் அப்படி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அதே மாதிரி வந்து இனிமேல் இந்த திங்கக்கிழமை வந்து தீபக் அட்டாக்கு அது எதுவுமே நடக்காது. இந்த திங்கக்கிழமைலேருந்து வர வெள்ளிக்கிழமை வரையும் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும். ஏன்னா அவங்களுக்கான மெமரி இது பண்ணுறது, டாஸ்க் ரிவெண்ட்டு, அவங்களுக்கான டின்னரு, ஸோ கெஸ்ட்டு உள்ளே வர்றது, ஸோ இது ரிலேட்டடாக மட்டும்தான் போகும் ஓகேவா. நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு ஃபைட்டு கூட நடக்காது ஓகே. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஏற்கனவே எப்படி வந்து விஜய் டிவியில் வந்து சவுண்டு போர்ஷன் மட்டும் உள்ளே போடுறாங்களோ அது போட்டுட்டு போகும், பிரச்சனை கிடையாது. ப்ரமோ அது எதுவுமே நீங்கள் ட்ரிகர் ஆகாமல் முடிஞ்ச அளவுக்கு லைவில் எது நம்ம முத்துக்குமரனுக்கு வந்து அது நல்லா போதோ அதை எடுத்து போஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க. எனக்கு டைம் கிடைக்கிறப்ப, ஏன்னா எனக்கு வந்து மண்டே என்னோட லாங்குவேஜ் கோர்ஸ் அகைன் ஸ்டார்ட் ஆகுது. அது என்னால் நானே எவ்வளோ புஷ் பண்ணி பார்த்துட்டேன், நெக்ஸ்ட் வீக் பார்க்க சொல்லி முடியான்ட்டாங்க. அதனால் எனக்கு இருக்கிற டயத்தில் நான் ட்விட்டர், யூடியூப், இன்ஸ்டா 3 பக்கம் என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மற்ற ஸ்பேஸு இங்கே வந்து பேசுகிறாங்க அவங்களாம் டைமே கொடுக்க வேணாம். ஏன்னாலாம் அவங்களெல்லாம் ஒரு ஆளாகவே நான் மதிக்கிறது கிடையாது. ஒரு தூசியை கூட மதிக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு நேராக வைரம் இருக்குது. நான் பக்கத்தில் இருக்கிற ஒரு அசிங்கத்தை பார்க்க எனக்கு அவசியமே கிடையாது. நான் வைரத்தை நோக்கி போயிட்டுருக்கேன். என் கண்ணுக்கு வைரம் தெரியுது, நான் எடுக்க போகிறேன், அவ்வளோதான். ஸோ அந்த வைரம் முத்துக்குமரன், அதை நோக்கி போங்க. மற்றதெல்லாம் பார்க்க வேணாம், அது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியணும். ஸோ ஃபோக்கஸ் ஒன்லி முத்துக்குமரன், அதை மட்டும் பாருங்கள். நம்ம வண்ணம் எல்லாம் முடிச்சாச்சு ஓகேவா. இன்னையோட முடிச்சாச்சு. நாளையிலேருந்து நம்மளுக்கு செலிப்ரேஷன் மட்டும் தான் ஸ்டார்ட்டு. ஸோ செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ஜாய் பண்ணுங்கள், ஃபன் பண்ணுங்கள், ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம். எவன் வந்து திட்டினாலும் அசிங்கமாக கமெண்ட் போட்டாலும் பிளாக் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நான் 100 ஐடி பிளாக் பண்ணிட்டேன். பிளாக் பண்ணிட்டு வேலையை பாருங்கள். ஓகே ப்ரோ, நான் முடிச்சிட்டேன் விஜய் ப்ரோ, நீங்கள் பேசலாம். ஸோ இதுதான் நான் சொல்ல வந்தேன். அடுத்தடுத்து பேசுகிறேங்க ஓகே. நான் பேசலாமா? சொல்லு ப்ரோ. நானு இததான் இப்போ ஒரு வாரம் ஒரு 10 நாளா நான் ஸ்பேஸ் போட்டு இதை மட்டும் தான் சொல்லியிருந்தேன். நாங்களும் கம்முன்னு தான் இருக்கோம். முடிஞ்ச வரைக்கும் யார்கிட்டயும் போயிட்டு நாங்க வம்புவாங்களே எதுவுமே பண்ணல. இப்போ ஜாக்லின் ஃபேன்ஸ் எங்கிட்ட வம்பாங்க. நாங்க போய் அவங்க பேச அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு சில ஜாக்லின் ஃபேன்ஸ் அவங்க வந்து முத்துக்குமார் சுத்தம் அப்படி அது அவங்களை பத்தி எங்களுக்கு கவலையே இல்லை ஓகேவா.
இவர் என்ன பண்றா ஜாக்லின் ஃபேஸ் வந்து அப்படின்னு நியூட்ரல் ஆடின்னு சொல்லிட்டு அப்பல இருந்தே சப்போர்ட் பண்ணி இது பண்ணிட்டு இன்னைக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 4 பேர் இவங்க ஜெயிச்சா அவங்க வந்து எப்படின்னா அவங்க வந்து மக்களோட ஆதரவால் ஜெயிச்சாங்க. முத்து ஜெயிச்சானா இதுக்கு காரணம் இவங்க 5 பேரால் ஜெயிச்சா சொல்லிட்டு ஒரு ட்வீட் போடுறாரு. அவர் ட்வீட் யாரும் பார்க்கறது இல்லை, அது அப்பப்பட்ட விஷயம். ஆனா அவர் ட்வீட் போட்டதால இப்ப நம்ம கூட ஒரு நல்லபடியா இருக்க ஒரு கண்ட்ரோலா இருக்க ஜாக்லின் இல்ல தீபா ஃபேஸ் ஆகட்டும் அவர் கூட ஜாயின் ஆகிறாங்க. நான் அந்த ஸ்பேஸ்லயும் போய் ஏதாவது பேசணும்னு அவங்களும் சொன்னாங்க எங்களுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லை. அவங்க வாயில் சொல்றாங்க முத்து மேல எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்ல, கால் பர்சன்ட் நாங்க எங்களுக்கு ஓட்டு எங்களுக்காக இது பண்ணுறோம், கேம்பெயின் பண்ணுறோம். இதுல வந்து இந்த சண்டை எல்லாம் தேவையில்ல. இவர் பண்ணாருன்னா இவர்கிட்ட மட்டும் கேள்வி சொன்னதுக்கு தான் அவர் வந்து இங்க கூட்டு நாங்க கேட்க போறோம், வேற எதுவும் இல்லை. ஓகே, அந்த அவர் யாருன்னா அந்த அவரோட ட்வீட் எனக்கு டிஎம் மட்டும் பண்ணி விடுங்க. ஐயோ அது வேணாம் நாங்களே முடிச்சிடும் அந்த வம்ப வேணாம். இல்ல ஐயா, நான் ட்விட்டர் டிஎல் எல்லாம் போட மாட்டேன், யாருன்னு பாத்துக்கிறேன், அது எனக்கு தெரியல. கண்டிப்பா இல்ல நாளைக்கு நீங்க காலையில யூடியூப்ல வந்து நம்ம பேசுறது அப்ப பாத்துங்க, ஒண்ணும் பேசல. யூடியூப்லயா? நான் இங்க என் சேனல் லைவ் பண்ணவே டயர்ட். சரி பாருங்க அது விட்டுருங்கப்பா, யாருக்கு நம்ம இருங்க. குமரனோட டைலாக் தான் ப்ரோ. ஒரு நிமிஷம், எனக்கு வந்து நான் விட்டுட்டே இருக்கோம், அப்படி இல்ல விட்டுனே இருக்கோம். விட மேல ஏறினே வராங்க. அதுதான் ஒரு நிமிஷம், இன்னும் 6 நாள் தான் ப்ரோ. இன்னொன்னு குமரன் சொன்னதான் ப்ரோ, கடைசி நாள் நான் சொல்ல, கடைசி நாள் ஒரு நாள் முடிச்சு போறது, இதோட முடிச்சிடும். இவருதான் லாஸ்ட். அதான் யாருக்கும் நாங்க வந்து நான் சொல்றது கேளுங்க. இது வந்து குமரன் சொன்னதான் நான் சொல்றேன், சாச்சனாகிட்டயோ யாருக்கிட்டயோ சொன்னதுதான். நீ ஐ மீன் ஜாக்லின்ட்டையும் இன்னொரு ஆல்ரெடி சொன்னதான். நீங்க என்ன பண்றீங்க, நீங்க சரியா இருந்தீங்கன்னா யாரு பாக்குறாங்களோ அவங்களுக்கு தெரியும், பார்க்க வேண்டிய அது தெரியவங்களுக்கு தெரியும், நீங்க அதை நிரூபிக்கணும் அவசியம் இல்லைன்னு சொன்னதுதான். சோ அதனால முத்துக்குமரன் நம்ம உழைப்பும் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இல்ல இந்த டைம் நம்ம நிரூபிக்கலன்னா அவர் இன்னும் வரப்போற டைம்லயே அவர் வந்து அவர் பண்ற அட்டகாசம் பண்ணிதான் இருப்பாரு. அவருக்கு என்னன்னா நம்ம கவுண்டர் பாயிண்ட் தான் தரப்போறோம். அவருக்கு என்ன ஒரு மன உளைச்சல் இல்ல, யாரையும் ரீச் ஆக்கி விட்டுறாதீங்க, அவ்வளவு நான் சொல்லுவேன். யாரும் நம்மளால ஃபேமஸ் ஆகும். ஐயோ ரீச் ஆகிக்காரு. அவர் இன்னும் கொஞ்சம் ரீச் ஆகட்டும், தப்பு இல்ல. நம்மளால ஒருத்தர் முத்துக்குமார் சொன்ன மாதிரி நானே சொல்றேன். அப்ப என்கிட்ட டிஎம் பண்ணி விடு ப்ரோ, நீங்க ரீச் பண்ண மாதிரி நான் பண்ணிடுறேன், நான் பாத்துக்கிறேன். கண்டிப்பா பண்ணிடுறேன். அண்ட் ஒன்னு ஆஃப்டர் ஃபைனல் ஒன்னே நான் ஃபினிஷ் பண்ணிடுறேன். ஆஃப்டர் ஃபினாலே வந்து யார் பிபி கொண்டாட வரீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் போடுங்க. அதே மாதிரி அப்படி ஏன்னா ஒரு சட்டன் பாஸ் தான் நினைக்கிறேன், ரொம்ப பாஸ் கிடையாது, பாஸ் மட்டும் தான் பிபி கொண்டாடுறதுக்கு. அந்த டயத்துல பிபி கொண்டாடத்துல பார்க்க முடியலனாலும் நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி அவர் டீம் முத்து பெஸ்ட் ஃபேன்ஸ் மீட்டுக்கெல்லாம் இது பண்ணுவோம். ஸோ அதெல்லாம் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, பை. EMK நான் ஒரு 2 பேருக்கு இல்ல, ஒரே நிமிஷம் ஒன்னு கிளாரிஃபை பண்ணுவேன். ஹாய் டு எவ்ரிவன். கீரிப்புள்ள இருக்கேன். அண்ட் கைஸ், ஃப்ராங்க்லி டெல்லிங், நான் இங்க ரொம்ப நேரம் பேசுறதுக்குலாம் வரல, ஒரே ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன் நான். சோ அதனால நான் போனதுக்கு அப்புறம் அடிக்காதீங்க, ஏன்னா நான் இங்க பேசுறதுக்கு வரல, யார பத்தியும் பேசணும் வரல, பிக் பாஸ் பத்தி பேசல. அட இருங்கப்பா, ஒரே ஒரு விஷயத்த கிளியர் பண்ணிக்கிறேன். என்னமோ நீங்க ட்வீட்னு பேசிட்டு இருக்கீங்களா, யாரோ ஒருத்தரை பத்தி பேசுறீங்களா, எனக்கு வாட்ஸ்அப் மேல வாட்ஸ்அப் வருது, டிஎம் மேல டிஎம் வருது ப்ரோ. ஒன்னும் புரியல. நீங்க தானா அது? உங்களை பத்தி பேசுறேன். இல்ல உங்களை பத்தி பேசுறாங்க. சோ தயவு செஞ்சு நீங்க யார பத்தி பேசுறீங்களோ பேரை சொல்லிட்டு பேசுங்க. ஐ ஹோப் நீங்களா ஐ நோ மேபி அந்த ரீச்சுக்காக அவங்க ரீச் ஆகக்கூடாது, நீங்க பேர் சொல்லலையோ எல்லாம் எனக்கு தெரியல. பட் ஏதாவது ஒரு க்ளூ கொடுத்தாது பேசுங்க. எல்லாம் நான் க்ளூ கொடுக்கட்டுமா? அவரும் மஞ்சள் சொக்க போட்ட மாதிரி. ஒரு நிமிஷம் கேளுங்க. நான் இங்க இதுக்கெல்லாம் வரலைங்க, நான் எந்த பிரச்சனைக்கும் வரல. நீங்க ஏதோ பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்னன்னு தெரியல, எல்லாம் எனக்கு சரசரன்னு வந்துட்டு இருக்கு. நான் ஒண்ணுமே பண்ணலையே, நீங்க எந்த கேஸுக்கும் போலியே, எதுக்கு நம்மளை பத்தி பேசுறாங்க தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் அலசி பார்த்தேன். அதுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைங்கிறது நான் கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க யாரை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியும். அதே மஞ்சள் சொக்கா தானே? ஆமா, அதே மஞ்சள் சொக்கா தான். மஞ்சள் சொக்காவே எங்களுக்கு பிரச்சனையாவே இருக்கு. நீங்க ஏதாவது சரி கேளுங்க, நீங்க தயவு செஞ்சு ஏதாவது க்ளூ கொடுத்தீங்கன்னா மஞ்சள் சொக்கான்னு கூட சொல்லிடாதீங்க தயவு செஞ்சு, ஓகேவா? இன்னும் வேற மாதிரி பெட்டர் க்ளூ கொடுங்க. வேற மாதிரி மாத்து ப்ரோ, டி-ஷர்ட்டை மாத்துங்க ப்ரோ. ஏன்னா அவனும் என்ன மாதிரியே கண்ணாடியும் போட்டிருப்பான். சோ அதனால அதையும் சொல்லிடாதீங்க. வேற ஏதாவது ஒரு பெட்டர் க்ளூ கொடுத்து அவனை பிடிக்க வச்சு. யார் அது கியூரியாசிட்டி ஏத்தாதீங்க, என்கிட்ட சொல்லுங்க. கை பரபரங்குது, அடிச்சுட்டு தூங்குறேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்சால்தான்டா டேய். சரி ஓகே, எனிவே சரி மக்களே, நான் கிளம்புறேன். குட் நைட், டேக் கேர், பை பை, see you. இமாது ப்ரோ டைரக்டா குட் நைட். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் யாரு? பேபி இருந்தாங்க, போயிட்டாங்களா? எனக்கு வேற மண்டை எரியுது சார். எப்போ வருவானு அப்படியே யோசிச்சு ஒரு மாதிரி ஆகுது. விஜய் பிரகதீஷ் பேசுங்க.
பேசுங்க ப்ரோ பேசுங்க இன்னைக்கு பேசுங்க. அந்த லைவ்ல இப்பதான் நான் டாஸ்க் பார்த்தேன். A2 ரம்மி முடிஞ்சது சரி இப்பதான். ப்ரோ, ஆக்சுவலி இந்த வாரம் எல்லாரும் என்கிட்ட நிறைய கேட்டது அந்த சேவிங் ஆர்டர் படி வைப்பாங்களா ஓட்டிங் படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம ஸ்பேஸ்லயும் எல்லா இடத்துலயும். சரி, அதான் உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ என்னவா இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். வைக்கணும்ன்றது என்னோட விருப்பம். ஆனா இவங்க கிறுக்குத்தனமா பல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்றது தெரியல. ஏன்னா இதுதான் குரூஷியல் வீக். ஏன்னா இது வரைக்கும் எந்த வீக்லயுமே வந்து சேவிங் ஆர்டர் வந்து ஒழுங்கா வைக்கல. அவங்க இஷ்டத்துக்கு தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த கடைசி வாரம் அது சரியா வச்சா நமக்கு வந்து மகிழ்ச்சி. சரியா வைக்காம இல்ல மொத்த பேரையும் நான் சேவ் பண்றேன்னு சொல்லி மொத்த பேரையும் உட்கார வச்சுட்டு இல்ல வெறும் எலிமினேஷன் மட்டும் பண்ணி விடுறாங்களா, என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்படிதான் வந்து ஏதோ புதுசா ட்ரை பண்றேன், புதுசா கேட்டா எதிர்பாருங்கள் ஒரு வார்த்தையை அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க ஏதாவது ஒண்ணு பண்ணணும்ன்ற முயற்சிகள் எல்லாம் சே பண்ணிட்டு ப்ரோ இருக்காங்க. அப்படி இல்ல ப்ரோ. சே அதனால ப்ரோ ஆள் புதுசு ஆட்டமும் புதுசு ப்ரோ. ஆள் புதுசு ஆட்டமும் புதுசு. ஆட்டம் புதுசு அதுதான் புதுசா புதுசா term எல்லாம் ஒண்ணுதான். எல்லா பொருளும் ஒண்ணுதான். தமிழ் வார்த்தைகளுக்கு நமக்கு தான் பல அர்த்தங்கள் இருக்குல்ல. ஐ மீன் ஒரே அர்த்தத்துக்கு பல வார்த்தைகளை போட்டு பயன்படுத்திக்கலாம். அந்த மாதிரி அதே ஒண்ணு இல்ல, அதுல கீழே போட்டுன்ற மாதிரி அதே டைலாக் தான், வெறும் வார்த்தையை மட்டும் மாத்தி போட்டு வச்சுக்கிட்டாங்க. நம்ம அதை மாதிரி நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம இவங்க என்ன கோமாளித்தனம் பண்றாங்கன்றத எப்படி ட்விஸ்ட்னு சொல்லி உள்ள விஜய் போய் டிக்கெட் கொடுத்தாரோ அந்த மாதிரி ஏதாவது கிறுக்குத்தனமா பண்ணாங்கன்னா நம்ம மனது படக்கூடாது இல்ல. அதனால பொறுத்து வந்து பார்ப்போம். நாளைக்கு என்னன்றது தெரிஞ்சிடும் ரிசல்ட். ஸோ ஒரு நாள் பொறுமையா இருப்போம். அதனால ஏன்னா இந்த இவங்களை நம்பி நம்ம கருத்து சொல்லவே முடியல. நம்ம ஒண்ணு பேசினா அவங்க நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒண்ணு பண்ணிடுறாங்க. அப்புறம் அடுத்த நாள் போகும்போது அது வந்து நமக்கு ஒரு மன உளைச்சல் ஆயிடுது. அதனால இப்போ ஒரு காத்திருப்போம். உங்களை மாதிரி தான் நானும் நம்புறேன். சேவிங் ஆர்டர்ல எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? எல்லாம் கேட்டுக்கிட்டீங்களா? என் பதிலும் சேப்ரோ பதிலும் ஒண்ணுதான். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, எதிர்பார்த்து வச்சாலும் ஒண்ணுதான், வைக்கலனாலும் ஒண்ணுதான். நம்மளுக்கு இத்தனை நாள் பண்ணதுல எது இருந்தாலும் ஓகே தான். அவங்க பண்றது பண்ணட்டும்னு அதே மாதிரிதான் இருக்கு பதில். சோ அதனால வெயிட் பண்ணி பாத்துருவோம். பவித்ராவை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கு? ஃபர்ஸ்ட் எலிமினேட் வேணா பண்ணுவாங்க ஐயா சாட்டர்டே எபிசோட்ல. இல்லைங்கய்யா, இவங்க சேவிங் ஆர்டர் அந்த மாதிரி கொண்டு போறாங்கல்ல, அதுல ஒண்ணு அருண், இல்ல விஷால், இல்ல பவித்ரா, இந்த 3 பேர்ல யாரையாவது ஒரு ஆளை ஃபர்ஸ்டா சேவ் பண்ணி விட்டு உடச்சு விட்டாங்க. ஆசிக் ப்ரோ நீங்க சொல்ற 3 பேர்ல இருந்தா 2 பேர் வெளியே போறாங்க. சேவ் ஆகல. யாராவது ஒரு ஆள் சேவ் ஆவாங்கல்ல பிரகதீஷ்? அப்படி இந்த வீக்கெண்ட் இல்ல இந்த வீக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு அதான் இந்த வீக் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கிறேன். பார்ப்போம். ஏன்னா எல்லாமே ரொம்ப குரூஷியலான வீக்ல ஃபினாலே நோக்கி அடுத்த வாரம் ஃபினாலே. ஸோ ஃபினாலேக்கு முன்னாடி இருக்க வீக் இந்த வீக் வந்து ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குன்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆனா வழக்கம் போல அவ்வளோ எதிர்பார்க்காதீங்க. இந்தாங்க நீங்க ரொம்ப பெருசா எதிர்பார்க்குறீங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணிட போறாங்கன்னு ஒன்று இருக்கு. அதனால எதிர்பார்ப்பே கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தான் இருக்கேன். பார்ப்போம் என்ன வித்தியாசமா பண்றாங்க அப்படின்னு. கூடுதல் சுவாரஸ்யமா இருக்கும்னு நினைக்கிறேன். கூடுதல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதான் புரிஞ்சா? இல்லை எனக்கு புரிஞ்சுது. சரி, நான் டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்பேஸ்ல இருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். நாளைக்கு காலையில கொஞ்சம் நான் சீக்கிரமா எழுந்திருக்கணும், சிறு வேலை இருக்கு. அதனால ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டவங்க நீங்க தாங்க பதில். உங்கள்கிட்ட தானே கேள்வி கேட்கணும்னு நினைப்பாங்க. ராணிமாலா வந்திருக்காங்க பாருங்க. அவங்களா இல்லாட்டாலும் இந்த ஆசைக்கு இருக்காரு. இப்படியே வெல்கம் ஆஷிக் ஐயா. இல்ல அவங்க கேக்குற கேள்விக்கு நீங்க சொல்றோம் இல்ல மக்களுக்கு தெரியாதுல்ல. நீங்க ஒரு வேலை பார்த்தது ஒரு ட்வீட்ல போட்டிருக்காருங்க என்ன டாக் பண்ணி, ஏங்க என்ன மட்டும் பிளாக் பண்றீங்க, இவரு தாங்க உங்களை கடிக்கிறாரு, ஏங்க இவரெல்லாம் நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்லி என்ன கோத்துட்டு போட்டுருங்க. நீங்க தானே இத்தனை வருஷமா தொழில் கொடுத்து சொல்லி கொடுத்த சொல்லுங்க. அதான் ஆல்ரெடி நான் போடுற ட்வீட்லாம் அவங்க கீழே உட்காந்து கடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. நான் ஒண்ணுத்துக்கு ரிப்ளை கொடுக்கறது இல்ல. எல்லாம் கீழே உட்காந்து மஞ்சள் சோக்கா வந்தா நாங்க எப்படி சமாளிக்கிறது? நீங்க கொஞ்சம் இருங்களேன். நம்ம ஆஷிக் இருக்காரு, நீங்க வேற என்ன நினைச்சிட்டீங்க? ஆர்வமையா இருக்கு. பார்த்தவங்க சரி அவர் பேசுனது கண்டிப்பா சொல்றேன், சத்தியமா ஓவரா ஆட்டிடியூட் காட்டுறான். வந்தாலும் செஞ்சிருவேன். எனக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அவன் வேணும் ஒருமையில பேசுவானா, அது ரெக்கார்டிங் அவன் வேணும் பேசுவானா. மத்தபடி நீங்க திட்டதா இருந்தா திட்டிக்கலாம், கொஞ்சம் நாகரிகமா திட்டுங்க. அவர் வரட்டும். ஓகே, யாரு அடுத்தாங்க? பிரகதீஷ் பேசுங்க. பிரகதீஷ், நான் ஒரு நிமிஷம் பேசிட்டு போயிட்டாப்பா. பேசுங்க. ஹாய் சே, எப்படி இருக்கீங்க? ஹெல்த் எப்படிப்பா இருக்கு? இன்னைக்கு நல்லா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தேன். என்னால லைவ் பார்க்க முடியல. 1 எபிசோடு முழுசா நான் பார்க்கல. ஆனா நல்ல ஒரு உறக்கம் இருந்தது இன்னைக்கு. அதனால கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றேன். 2 நாள் இல்லாம இப்ப கொஞ்சம் நல்லா இருக்கு. எல்லாம் நம்ம எல்லாரும் ஹாப்பி அண்ணாச்சி தான் இன்னைக்கு.
ஆமா இன்னைக்கு நமக்கான நாள். இன்னைக்கு அந்த ஆமா டான்ஸும் பைக் வின் பண்ணிருக்காங்க, டான்ஸ் ஆடி இருக்காரு. அப்பா பாப்பா அதான் அவருக்கு செம எது வந்து பாசிட்டிவா சேரணும்னு இருக்கோ. இருக்குப்பா. ஆமா எது நம்ம அதுதான் அது அவர் என்ன நினைக்கணும்னு நம்ம வேணும்ன்றத நம்ம நினைக்கிறத அதுக்கான அவரு முத்துக்குமரன் சொன்ன மாதிரிதான் நம்ம ஒரு உழைப்பை போடுறோம், நமக்கான அதுக்கான பலன் வந்து அதுவா கண்டிப்பா தேடி வரும்ன்றது ரொம்ப அவர் சொன்னதுதான். கிளாரிட்டி ஸ்பீச் பா இன்னைக்கு. ஹலோ. ஆமா நிச்சயமா நிச்சயமா அதுதான் அவரோட என்னன்னா நம்ம எதுவுமே வீட்டுல உட்காந்துக்கிட்டு இருந்து நம்ம இது நமக்கு கிடைச்சிடணும் அப்படின்னு நினைச்சா எண்ணம் இருந்தா மட்டுமே அங்க வந்து எதுவுமே நடந்துராது. அதுக்கான அந்த உழைப்பை போடணும். நமக்கு ஒரு விஷயம் வேணும்னா அது எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு அதுக்கு உழைப்பு போடுறோமோ அதுவா நம்மள வந்து சேரும். அந்த அந்த உழைப்புக்கான இது வந்து கிடைக்குன்ற மாதிரி தான். அப்படிதான் அந்த முத்துக்குமரனுக்கு இன்னைக்கு கிடைச்ச அந்த ராயல் என்ஃபீல்ட் பைக் ஆக்சுவலா ரொம்ப பெருமையா இருக்கு, கண்டிப்பா மகிழ்ச்சியா எல்லாருமே இருக்கு. இப்ப நம்ம குரூப்ல இருந்து அதாவது யாருன்னா ட்வீட் போடுவீங்களா இந்த டான்ஸ பத்தி? இன்னைக்கு ஒரு 50 வாட்டி பார்த்திருப்பேன்பா அந்த டான்ஸ் வீடியோவே. யாரெல்லாம் வந்து பாக்குறீங்க இதேதான், எதனா மெசேஜ் போடுறீங்களான்னு ஒவ்வொருத்தர் பேஜா போய் பார்த்துட்டு இருந்தேன். ஆமா எல்லாம் ரொம்ப கொஞ்சம் நல்லா இருந்ததுல்ல, பிஸியா. ரொம்ப யதார்த்தமா இருந்தது. செமையா இருந்தது. அது வந்து அதுக்கு அந்த பேர் சொல்லலாமா என்னன்னு எனக்கு தெரியல. யாரோ ஒரு அபின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அதுக்கு கூட கிரிட்டிசைஸ் இல்ல வேணாம் வீடியோ. பேர் சொல்லிலாம் அவங்களுக்கு இல்ல, பேர் சொல்லிலாம் நமக்கு அவங்கள பெரிய ஆளாக்க தேவையில்ல. ஏன்னா இல்ல நம்ம எனக்கு பேர் நான் சொன்னோம்னா காமனா கேக்குறேன். நமக்கு இப்ப பிடிச்சவங்க பிடிக்காதவங்க யாரு இருந்தாலும் அவங்க நல்லா பண்ணா நம்ம பிரைஸ் தானே பண்றோம். ஏன் இப்படி இருக்காங்கன்னு எனக்கே புரியல. சரி ஓகே அது அவங்க இஷ்டம். பட் கொஞ்சம் ஃபீல் இல்லம்மா ஆகுது. நான் என்ன சொல்ல வரேன்னா, இல்ல எதிரிகள் இல்லாம வளரவே முடியாது. அதுவும் இந்த மாதிரி காட்புணர்ச்சி, இந்த மாதிரி மோசமான குணநலங்கள் கொண்ட எதிரிகள் இருக்கிறது வந்து நமக்கு நல்லதுதான். ஏன் தெரியுமா? கோப்பை வாங்கும்போது நமக்கு அவர் பெருமையோட சேர்த்து ஒரு இன்னொன்னு ஏங்குறாருப்பா அவரு. நமக்கு ஒரு எனக்கு யாருன்னா கர்வமும் வரும். சொல்லுங்க சொல்லுங்க. உள்ள ஏங்குறாரு. எனக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்களா, என்ன பிடிச்ச மக்கள் இருப்பாங்களா, அப்பெல்லாம் வந்து இங்க நம்மளே இங்க சொல்றோம், ஐயோ எவ்வளவு பேர் இருக்கோம், எவ்வளவு அம்மாங்க இருக்கோம், எவ்வளவு அண்ணன் தம்பிங்க இருக்கோம், எதுக்குயா நீ ஃபீல் பண்ற அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லணும் போல இருக்கு. நான் உங்களுக்கு உங்களுக்கு ஒரே பதில நான் சொல்றேன். முத்துக்குமரன் கோப்பை வாங்குறது வந்து 2 விதமான ஆட்களுக்கு. ஒண்ணுன்னா இவங்கள மாதிரியான ஆட்களுக்காகவாவது அவர் வந்து கப்பு வாங்கணும், அதாவது நம்மள மாதிரியான ஆட்களுக்காவது அவர் கப்பு வாங்கணும் அப்படின்றது, அவர் நம்மள வச்சு பாக்குறது. அதுக்கப்புறம் நீங்க சொன்னீங்கல்ல, அவங்கள மாதிரியான ஆட்களுக்காகவே இவர் கப்பு வாங்கணும். ஏன்னா அப்பதான் வந்து இந்த விஷப்பூச்சிகள்லாம் வந்து விஷப்பூச்சிகளை நசுக்கப்படும், அது எரியப்படும். அவர் கோப்பையில கையை வாங்கும் அந்த கோப்பையில கை வைக்கும் போதுதான் அத்தனை அந்த வன்மம், அந்த எந்த அளவுக்கு அந்த குரோதம் அது எல்லாமே வந்து நசுங்கி இது சாம்பலா போறது நம்ம வந்து அன்னைக்கான நாட்களை நம்ம பார்ப்போம், நம்ம கொண்டாடுவோம்ல. அதுக்கு நம்ம கொண்டாட்டம் முழுக்க முழுக்க அவங்களுக்கு அன்னைக்கான நாட்கள் தான். இப்போ நீங்க நாளைக்கு யாருன்னா போறீங்களாப்பா? ஹோஸ்ட் போறாரு. ஹோஸ்ட் விஜயா? ஆமா ஆமா சூப்பர். இப்போ இது நம்ம ஃபினாலே அன்னைக்கு எதனா இது இருந்தா சொல்லுங்கப்பா. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா நாங்க சொல்றோம் என்னன்னு எல்லாரும் போற சொல்லிட்டு. மாதிரி இருந்தா இல்ல அதுக்கப்புறம் கூட ஏதாவது பிளான் பண்ணுங்க. எதுவா இருந்தாலும் அம்மாவை மறந்துடாதீங்க. நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பா கண்டிப்பா நாங்க உங்களுக்கு சொல்றோம். சரி ராஜா, நீங்க எல்லாம் பேசுங்க. எனக்கு ரொம்ப ராணிமா ஹாப்பியா இருந்துச்சு. ராணிமா எனக்கு உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுடா. ராணிமா ஹாப்பி என்னாச்சு அன்னைக்கு? சொன்னேனே வந்த உடனே. அதுதான் கேட்கணும். நல்லா தூங்குங்க இன்னைக்கு. இதுக்காக தான் சரி ஒரு நிமிஷம் வந்து சொல்லிட்டா போயிடலாம். எல்லாம் பிஸியா பேசிட்டு இருக்கீங்க, சும்மா டிஸ்டர்ப் பண்ணவும் வேண்டாம்னு தோணுச்சு. இருந்தாலும் நான் ஹாப்பியா இருக்கேன்னு சொல்லிடலாம் அப்படின்னு தான் வந்தேன். ஓகே நல்லா ரொம்ப தூங்குங்க. ஹாப்பியா இருக்குமா? சரிம்மா. சரிம்மா நீங்க எல்லாம் பேசுங்க. குட் நைட் பா. குட் நைட்மா. குட் நைட் குட் நைட். ஓகே ஸோ நானும் அவங்களோட சேர்ந்து விடைபெற்றுக்கலாம்னு நினைக்கிறேன். ஹோஸ்ட் ஸோ நீங்க ஸ்பேஸை பார்த்துப்பீங்க நம்புறேன். ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், சே இருக்கும் போதே நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த அடையாளப்படுத்துறது இருக்குல்ல, அது வந்து காமனா இருக்கிற ஒரு விஷயத்துல இந்த மஞ்ச சொக்கா அப்புறம் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க அப்படின்னு அடையாளப்படுத்த வேணாம். எனக்கு என்னமோ அப்படி அடையாளப்படுத்துறதுனால தான் இமாதுக்கே அந்த டவுட் வந்து அப்படி வந்து தெளிவு கொடுக்கணும்னு இருக்கு. அப்படி வேணாம், அந்த மாதிரி எதுவும் அடையாளப்படுத்த வேணாம் யாரையுமே. ஏன்னா ஒரே ஒரு தடவை அக்கான்னு சொல்லிட்டு செய்யப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், அதனால சொல்றேன். உங்களுக்கு ஓகேனா சொல்லலாம். இல்ல இல்ல என்னுடைய இல்ல கருத்து. இல்ல ஆஷிக் நம்ம இன்னைக்கு அது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. இன்னும் குறிப்பிட்ட அடையாளத்தோட போயிருந்தா அது இன்னும் சிக்கலா போயிருக்கும், புரியுதுங்களா? அது நான் ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்டா சொன்னதுனால அது எனக்கு ரொம்ப சாதகமா போச்சு என்னோட வாதத்துக்கு. நான் ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்டா சொல்லாம அதை இன்னும் நான் குறிப்பிட்டு சொல்லியிருந்தேன்னா அது எனக்கு ரொம்ப இன்னும் ஒரு நெருக்கடி ஏற்படுத்தியிருக்கும்.
நம்ம ஜெனரலைஸ் ஸ்டேட்மெண்ட்டோட சொல்றதும் வந்து சரிதான். இப்ப அவர் வந்து சொல்லிட்டு போனார்ல, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. அவர் வந்து கிளாரிஃபை பண்ணிட்டு என்னதான் சொல்றீங்களா இல்ல என்னன்னு சொல்லுங்கன்னும் போது இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டல. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் சொன்னோம்னு நினைச்சு அவங்க ஃபீல் பண்றாங்களோ அவங்களா வந்து கிளாரிஃபை வாங்கிட்டு போட்டோம். நமக்கு அது சிக்கலே இல்ல ஆச்சு. நமக்கு அது பிரச்சனையே கிடையாது. ஏன்னா நம்மளோட ஸ்பேஸ் இது. சோ நம்ம அப்படி யாராவது தெரிஞ்சணும்னு விருப்பப்பட்டாங்கன்னா தனிப்பட்ட முறையில் டிஎம் பண்ணி கேட்டுக்கிட்டோம். ஏன்னா இப்ப ஸ்பெசிபிக் நபர்களை நம்ம வந்து குறிப்பிட்டு காயின் பண்ணி காமிக்கிறோம்னா அதுதான் இன்னும் சிக்கலை ஏற்படுத்தும். ஆமா ஆமா அது ரொம்ப சிக்கலை ஏற்படுத்தும். அதனாலதான் சொல்றேன். இப்போ யாரோ ஒரு ஆளு வந்து உங்களை பத்தி தான் பேசுறாங்கன்னு சொல்லிதான் இமாது வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல நம்ம இமாத பத்தி. ஏன்னா நான் இப்பதான் வந்தேன். இமாத பத்தி பேசியிருக்க அவரை மாட்டேன். பத்தி பேசல. நம்ம தான் விளக்கம் கொடுத்துட்டல அவரை பத்தி பேசல அப்படின்னு. நம்ம அந்த மாதிரி யார் யாரெல்லாம் ஃபீல் பண்றாங்களோ அவங்க வந்து கேட்கட்டும். நம்ம அதுக்கு திரும்ப பதில் விளக்கம் கொடுத்துடலாம். அதான் அது ஒரு பர்டிகுலரா ஒரு விஷயத்த வச்சு நம்ம அடையாளப்படுத்த வேணாம் அப்படின்றது மட்டும் தான் சொல்றேன். அது யார ஈவன் ஒரு இந்த சில ட்வீட்ஸ் வந்து இல்ல மஞ்சள் சொக்கான்னு சொன்னது அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் சொன்னது. அவர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம சொல்லவே இல்லை. இல்ல நான் இப்பதான் வந்தேன் EMK. எனக்கு தெரியாது. அதனால இல்ல நான் என்ன சொல்றேன்னா தெரியாதுல்ல அந்த மேட்டர் நான் சேட்டேன். விஷயம் என்ன தெரியுமா? தெரியாதுல்ல விஷயம் என்னன்னு தெரியாதுல்ல. நான் சொல்றேன் உங்களுக்கு அப்புறமா. சார் அவருக்கு சொல்லிட்டு போயிடுங்க அப்பதான் அவர் ஹேண்டில் பண்ண. இல்ல ஒண்ணு இல்ல நான் சொல்றேன். ஏன்னா திரும்ப அதை பேசி ஒரு முக்கியத்துவம் கொடுக்க வேணாம்னு நினைக்கிறேன். அந்த தனிநபர் சொல்லிக்கிறேன். ஒண்ணு நான் சொன்ன ஒரு வரியில நான் விளக்கமா சொல்றேன். வேற ஒரு ஸ்பேஸ்ல வந்து ஒரு போர் நடந்தது. அந்த போர் வந்து முடிச்சு வச்சுட்டு வந்தோம். அது அவ்வளவுதான். அந்த குறிப்பிட்ட நபருக்கும் நம்ம ஃபேண்டம்ல இருக்கிற நபர்களுக்கும் நடந்தது. அவ்வளவுதான். அது முடிச்சுட்டு நம்ம ஸ்பேஸ்க்கு வந்துட்டோம். அதனோட தொடர்ச்சியா நம்ம கொஞ்சம் ஆரம்பத்துல பேசணும். அதனால வந்து கொஞ்சம் இமாத வந்து பேசிட்டு போனாப்புல. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். வேற ஒண்ணும் இல்லை. இமாதுக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. ஓகே ஃபைன். சோ ஆஷிக் நீங்க இல்ல ப்ரோ கோல்டுன்னு சொன்னீங்க. யார் பேசுறீங்க? நான் தான் பிரகதீஷ் பேசுறேன் ப்ரோ. கோல்டுன்னு சொன்னீங்களே, பால்ல வந்து பெப்பர் மஞ்சள் போட்டு சாப்பிடுங்க. சரியா டிப்ஸ் முடிஞ்சா உங்களுக்கு பிடிச்ச. இல்ல நான் அதுதான் நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆக்சுவலா கொஞ்சம் இப்போ பெட்டரா நான் ஃபீல் பண்றேன். அது இன்னும் மேபி ஒரு 3 நாள் அப்படிதான் இருக்கும். வந்துச்சுன்னா அது ஒரு வாரத்துக்கு போகாது. நம்மள கொஞ்சம் உலுக்கி விட்டுரும். பட் உங்களுக்கான வாய்ஸ்ல டிஃபரெண்ட் தெரியுதுல? நம்ம முன்னாடி பேசுறதுக்கும் இல்ல அந்த மாதிரி தான் இருக்கா? நார்மலா தான் இருக்கா? தெரியுது ப்ரோ. தெரியுதுல? அந்த ஒரு கிளாரிட்டி இருக்குல்ல வாய்ஸ்ல லைட்டா குறைஞ்ச மாதிரி இருக்குல்ல. ஆமா இன்னொரு 3-4 நாள்ல சரியாயிடும் நம்புறேன். பாப்போம். பழைய ஃபார்முக்கு வந்துருவேன். ஃபினாலேக்குள்ள ஒரு செவ்வாய் புதனுக்குள்ள சரியாயிடும் நம்புறேன். பாப்போம். ஓகே நன்றி ஸ்பீக்கர்ஸ். ஸோ நான் கிளம்புறேன் இதோட. ஆஷிக் நீங்க எப்படி இருப்பீங்கல்ல? ஸோ விஜய் இங்க யார் வந்தாலும் ஐ மீன் எதிர்கருத்து வைக்கும் போது ஆஷிக் இருக்காரு. பிரச்சனை இல்லை. ஸோ நான் தொழில் கத்துக்கிட்டே ஆஷிக் தான். ஆஷிக் பார்த்துப்பாப்ல. போகும்போது போட்டு கொடுத்துட்டு போவாத நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஆஷிக் இருக்காங்க, அனிதா இருக்காங்க. ஸோ எங்க நிறைய சூறாவளிகள்லாம் இருக்காங்க. அதனால பிரச்சனை இல்லை. நீங்க தாராளமா நீங்க ஸ்பேஸை நீங்க கொண்டு போங்க. மகிழ்ச்சி. அப்புறம் ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க நிச்சயமா கூப்பிடுங்க. பட் இதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் தூங்கலாம்னு முடிவு பண்றேன். ஸோ நாளைக்கு திரும்ப நம்ம நாளை சந்திப்போம். நன்றி மக்களே. திரும்ப உங்களை நாளை சந்திக்கிறேன். தேங்க்யூ. நீங்க பேச முடிச்சிட்டீங்களா? இல்ல ப்ரோ, அடுத்த ஸ்பீக்கர்ஸ் பேக்கட்டும். இப்போ நான் இருக்க தானே போற ஸ்பேஸ்ல அடுத்த ஸ்பீக்கர்ஸ் பேசுறேன். ஓகே அனிதா பேசுங்க. இல்ல வேற யாராவது நியூ ஸ்பீக்கர்ஸ் இருந்தா பேசிட்டோம். இந்த விஷயம் தான் ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு இன்னொரு ஃபேண்டம். இதுல நான் ஒரு 2-3 பாயிண்ட்ஸ் மேல போட்டதெல்லாம் மேல வச்சு போட்டுட்டாரு. விஜயவா யார் போட்டதுன்னு தெரியல. விஜய் தான். அது ஒன்றும் இல்லை. ஒரு பையன் கஷ்டப்பட்டு வரான். டே 1ல இருந்து உழைக்கான். இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். டே 1லயே சொல்றான், இந்த மாதிரி ஆளுங்க வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்களுக்கே நான் இருக்கணும், அந்த ரீசனுக்கே இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி ஆளுங்க தான் இவர் ஒருத்தர். ஸோ அது ஃபர்ஸ்ட் டேவே சொன்னதுதான். 94 டேஸா எனக்கு எத்தனாவது டே தெரியல. பட் ஒருத்தன் இன்னைக்கு கூட ஃபுல் கேரக்டர், யாருமே இல்லை கேரக்டர்ல. ஒன்லி பர்சன் வாஸ் இன் ஃபுல் கேரக்டர் வாஸ் முத்து. ஒரு அட்வைஸா இருக்கட்டும், ஒரு எந்த ஃபார்ம் ஆஃப் திங்ஸ் பேசினாலும் அழகா அதே ரோல்ல இருந்து தான் பேசினாரு. இதுக்கு மேல என்ன வேணுமா இவங்களுக்குலாம்? கிரெடிட் மற்றவங்களுக்கு எவ்வளோ ஈஸியா போகுது இல்லை இவங்களுக்கெல்லாம். இவங்கெல்லாம் கண்டஸ்டன்ஸா? ஃபர்ஸ்ட் ஒருத்தரை டீக்ரேட் பண்ணி அவரோட சக்சஸை டீக்ரேட் பண்ணி பேசுறதுக்கு முதல்ல நீ கேம்ல இருக்கணும். நீ வெளியே இருந்து உட்கார்ந்து பேசுறது ரொம்ப ஈஸி உங்களுக்கு. வெளியே இருந்து பேசுறது, உள்ள உட்காந்து கேம் விளையாடி பாருங்க. இந்த அமிச்சவங்க அந்த 5-6 கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்டே போனவங்க, ஓட்டில இருந்து தானே போனாங்க. அவங்க தான் வந்து இவரை அப்படியே மேல நிறுத்தி ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுத்துட போறாங்களா? கிரெடிட்டையே ஸ்டீல் பண்றாரு.
மத்த அவங்களுக்கு இதுதானே எல்லா கண்டஸ்டன்ஸும் இந்த 14-15 வீக்ல எக்ஸ் கண்டஸ்டன்ஸ் உள்ள வரப்போ அவங்க தே சூஸ் தேர் ஃபேவரட்ஸ் அண்ட் அவங்களுக்கு எதிர்த்தா பேச மாட்டாங்க, இல்லைன்னா தே வில் நாட் ஹாவ் அ பாயிண்ட் டு டாக், ஏன்னா அது டு எண்ட் ஆஃப் த கேம்ன்ட்டு அவங்களுக்கு மத்தவங்க கிட்ட இருக்கலாம். ஏன் ஜாக்லின் 15 தடவை கிரியேட்டட் ஹிஸ்ட்ரினா வாட் ஹிஸ்ட்ரி? அது 15 தடவை சும்மா உள்ள உட்காராம எல்லாரும் உசுப்பேத்திட்டு பண்ற வேலை. எனக்கு நீ என்ன பண்றேன்னு தெரியும், ஆனா நான் அதை சொல்ல மாட்டேன்னு போய் சொன்னா நாமினேட் தான் பண்ணுவான் அந்த ஆளு. விஷால தூக்கி எப்பவுமே எவ்ரி வீக் இந்த மாதிரியே குத்தி குத்தி ஷீ வாஸ் தட்ஸ் ஹவ் ஷீ பிளேட் தி கேம். அந்த மாதிரி கேம் யாரையும் குத்தியோ அப்படிலாம் விளையாடவே இல்லை. ஸோ அப்படி இருக்க ஒரு பர்சனுக்கு ஃபுல் கிரெடிட் போறப்போ இதை வந்து ஈஸியா ஒரு தேர்ட் பர்சன் சொல்றது வந்து இட் இஸ் வெரி அன்ஃபேர். வெளியே வந்து உட்கார்ந்துட்டு நம்ம என்ன வேணா ட்வீட் போடலாம், அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு இங்கிதம் இருக்கு, ஒரு இது இருக்கு, அதுக்கும் ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு. நம்மளும் என்ன போல இத்தனை நாள் நம்ம ஜாக்லின் என்னைக்காவது நான் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ல தான் சேல் பண்ணுவாங்கன்னு நான் இவ்வளவு நாள் போடாம இருந்தேன். ஆனா இனி போட தான் போறேன், அதுதான் உண்மையும். ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து அவங்க சேல் பண்ணது காரணம். அதே மாதிரி செகண்ட் டைமும் அவங்க வந்து பேட் வாட்ச் யூஸ் பண்ணாங்க, பாடி ஷேமிங் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. நம்ம எதுவுமே நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணல. அது நம்மளும் போட்டிருக்கணும் போல எல்லா ஃபேண்டம் மாதிரி. நம்ம அவ்வளோ நம்மளோட இதை வச்சுதான் நம்ம பேசுறோம். ரொம்ப ஈஸியா ஒரு கஷ்டப்பட்டு வர பையனை வந்து இப்படி லேபிள் பண்ணிட்டு கிரெடிட்டை ஸ்டீல் பண்ண முடியாது. அது ஒண்ணுதான் எனக்கு ஆதங்கம். அவர் வந்தாருன்னா நான் பேசுறேன், இல்ல மத்தவங்க பேசணும் நானும் பேசுறேன். விஜய், தேங்க்யூ. சத்யா எனக்கு பேசுங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் அனிதா சொன்ன விஷயத்தோட சேர்த்து. இல்ல 15 எத்தனை வாரமோ எல்லாத்துலயும் நாமினேட் ஆனாங்க, உள்ள வந்தாங்க. நாங்க வந்து as a ஃபேண்டமா, முத்து ஃபேண்டமா நாங்க அவங்கள ஒரு பிளேயரா இங்க நாங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு கண்டஸ்டண்டா நாங்க இங்க ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்படிதானே? 13 வாரம் முத்து நாமினேட் ஆனாலும் முத்துவும் உள்ள வந்திருப்பாரு. எல்லாத்துலயும் எல்லா வாரத்துலயும் முத்து வந்து சேவ் ஆயிருப்பாரு. இப்போ இங்க எப்படி சேவ் ஆனாங்க, யாருனால சேவ் ஆனாங்க, யாரை கீழே தள்ளி போட்டு எப்படி டிராமா பண்ணி சேவ் ஆனாங்கன்னுலாம் இருக்கு. அதெல்லாம் அவங்க யோசிச்சு பேசணும். நான் ஒருவேளை அவங்க வரும்போது நீங்க இருந்தீங்க யாருன்னா பேசுறீங்கன்னா இதை எடுத்து பேசுங்க. இல்ல சிஸ்டர், இதே பாயிண்ட தான் நான் அங்க ஃபேண்டம்ல போய் சொல்லிட்டேன். அவங்க அதான் நாங்க மதிக்க கத்துக்கிடுறோம், அதுல இருந்து எங்க தரத்தை நாங்க பாத்துக்கிடுறோம், நீங்க எப்படின்ட்டு நீங்களே பாத்துக்கோங்கன்ட்டு இதே தான் நான் சொன்னேன். ஆனா அவங்க இல்ல பேச மாட்டிக்காங்க, பேச விட முடியல. அவங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதனால பேச மாட்டேங்கிறாங்க. நீங்க அங்க போய் நம்ம பேசி ப்ரூவ் இல்ல, பண்ணணும்னு அவசியமே முத்து இல்லை. எப்படி விளையாடணும்னு அவங்க சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர். முத்து இந்த 8 பேரை டாப் 8 அலைன்ஸ் போட்டு சேர்த்து விளையாடணுமா, எப்படி விளையாடணும்னு அவங்க சொல்லி அது கொடுத்துக்கிட்டு அப்ப இருக்காங்க. அப்புறம் என்ன சொல்லுவாங்க, கூட்டணி போட்டு ஆடுறாருன்னு மறுபடியும் அதையும் இவங்க தான் கொண்டு வருவாங்க. அதனால நம்ம இவங்களெல்லாம் மதிக்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, நான் என்ன சொல்றேன்னா அவங்க அங்க என்ன பேசணும் எனக்கு முக்கியம் இல்லை. நம்மளுக்கு யார் பேசினாரோ அவர்கிட்ட மட்டும் தான் பேசணும். அங்க என்ன பேசுறதுலாம் எனக்கு முக்கியம் இல்லை. உங்களுக்கு தனிப்பட்ட விதமா என்னென்ன மனசுக்கு தோன்றோ அதை சொல்லுங்க. அது அப்பா பட்டு வேற எதுவும் பேசாதீங்க. அது மட்டும் அதுக்கு முன்னாடி வேற என்ன டாபிக் ஏதாவது பேசினே இருங்க. இன்னொன்னு சொல்றேன், இது டோட்டலா ஓவர் கண்ட்ரோல் இருக்குது இந்த கேஸ். நான் வார்னிங் தரேன். ஒரே ஒரு ஆள் கூட ஆசிப்ரோ இல்ல அனிதா இல்ல கத்திஜா நான் சொல்ற ஆளுக்கு அப்படி பேச ஆரம்பிங்க. வேற யார் பேசினாலும் இறக்கி விட்டுருவேன். அது ஓப்பனா சொல்லிட்டு நான் ஓகே ப்ரோ, ஓகே ஓகே ப்ரோ. நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் யாரும் ஆண்ட்ராய்ட் பண்ணா அவங்க சத்யா ப்ரோ பேசுங்க ப்ரோ. ப்ரோ வணக்கம் எல்லாருக்கும். இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மட்டும் என் சைட்ல இருந்து. இது வந்துட்டு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பாயிண்ட் தான். இருக்கக்கூடிய இன்னும் ஒரு வீக் வந்துட்டு எல்லா ஃபேண்டமும் நம்மள ட்ரிகர் பண்ண போறாங்க. நாம டைட்டில் வின்னர்ஸ், ஓகேங்களா? அவங்க யாருக்கிட்டையுமே